இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏதோ தமிழகத்தின் மீது படையெடுத்து கைப்பற்றுவதைப் போல பேசியிருக்கிறார். இது எதற்காக இந்த பேச்சு என்று எனக்கு தெரியவில்லை. கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பகவதியின் இல்ல திருமண வரவேற்பு விழாவிற்கு பின்னர் பொள்ளாச்சி அருகே உள்ள நாயக்கன்பாளையம் கிராமத்தில் அவரது இல்லத்திற்கு வந்த முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் KS அழகிரி கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்கள் தமிழகத்தில் அமித்ஷா வருகை குறித்து கேட்டபோது, இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏதோ தமிழகத்தின் மீது படையெடுத்து கைப்பற்றுவதைப் போல பேசியிருக்கிறார். இது எதற்காக இந்த பேச்சு என்று எனக்கு தெரியவில்லை. தேர்தல் எல்லோரும் நிற்கக்கூடியது தான். உங்களால் நின்று ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சிங்க, யாரும் வேணாங்கள. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஜெயித்ததில்லை. போன முறை கூட என்ன சொன்னாங்க, போன நாடாளுமன்றத்தில் அவர்கள் கட்சி 10 இடங்களில் ஜெயிக்கும்னாங்க. கடைசியாக சொன்னாங்க எங்கேயும் ஜெயிக்கலைனாலும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் ஜெயிக்கும்னாங்க. கடைசியில் அந்த 2 ஊர்லேயும் அது ஜெயிக்கலை. நான் என்ன சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் வெற்றியே பெறல. ஆனால் ஒரு ஆட்சி அமைப்போன்னு நீங்கள் சொல்கிறதில் என்ன பொருள் இருக்குது? அது வேணால் உங்கள் ஆசையாக இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். பட் அதற்காக சிறப்பாக ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறது தான் ரொம்ப வேடிக்கை. நீங்கள் ஆளுகிற மாநிலத்தையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உத்தரப்பிரதேசம் உயர்ந்திருக்கிறதா, தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறதா? பீகார் உயர்ந்திருக்கிறதா, தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறதா? நீங்களே பார்க்கணும். அதை உங்களுக்கு உள்துறை அமைச்சருக்கு நாடு முழுவதும் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஒரு உத்தரப்பிரதேசத்தை கையில் வச்சுக்கிட்டு, ஒரு பீகாரை கையில் வச்சுக்கிட்டு, வளர்ச்சி குன்றிய 2 மாநிலங்களை வச்சுக்கிட்டு, குற்றங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய 2 மாநிலங்களை வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை நடைபெறுகிறது என்று சொன்னால் அதில் என்ன பொருள் இருக்குது? மக்களை திசை திருப்புகிற ஒரு விஷயம் அது. உங்களால் ஒரு சிறந்த ஆட்சியை இந்தியாவில் கொடுக்க முடியல. நான் இப்போ கூட கேட்குறேன், பகல்காமில் தீவிரவாதிகள் புந்து சுட்டு கொண்டாங்க. நாம் இந்தியாவே அதற்கு எதிராக நின்றோம். சரி, அந்த தீவிரவாதிகள் எங்கே போனாங்க? உங்களுடைய உளவுத்துறை என்ன செஞ்சது? ஏன் அந்த தீவிரவாதிகளை பிடிக்க முடியல? ஏன் அவர்களை சட்டத்தின் முன்பு கொண்டு வந்து நிறுத்த முடியல? ஏன் முடியலைங்கிறதுக்கு அமித்ஷா ஏதாவது காரணம் சொல்லியிருக்காரா? அப்படின்னா ஒரு 4 பேர் வருவாங்க, சுட்டு கொண்டுட்டு அவங்க திரும்பி தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த அளவிற்கு தான் நம்முடைய எல்லை பாதுகாப்பு இருக்கிறதா? இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள். நீங்கள் இதை சொன்னால் தேச ஒற்றுமைக்கு கெடுதல் என்று சொல்லுகிறார்கள். அது தப்பு. எந்த முதலமைச்சர் நீங்கள் நாட்டில் யுத்தம் நடக்கிற பொழுது கையில் தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு ஊர்வலமாக போனார். எதற்காக? மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக. காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கிறது. இப்போ நாங்கள்லாம் அதில் உறுதுணையாக இருக்கிறோம்.